சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மேனேஜ்மெண்ட்ல கிரிஷ கூட்டிட்டு போறதுக்கு போலீஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ரோகிணியும் மகேஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்க தான் எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் சார், கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, "என்னடி இது இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பேசாமல் கிரிஷ "நீ நீ தான் அவனுடைய அம்மான்னு சொல்லி முத்து மீனா கிட்ட நீ உண்மையை சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுது." அப்படின்ற மாதிரி மகேஷ் சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு, "நான் போயிட்டு உண்மையை சொன்னால் அவங்க 2 பேரும் அப்படி ஈஸியாக எடுத்துப்பாங்களா? எப்படா என்னை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்? எதை வச்சு என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு அவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ போய் கிரிஷ் என்னுடைய பையன், அவனை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி போலீஸ்கிட்ட நான் போய் சொன்னால் அவ்வளோதான், நான் அப்படியே கிரிஷை கூட்டிக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "சரி, இப்போ கிரிஷை நீ எப்படி தான் காப்பாற்ற போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிரிஷை நான் காப்பாற்றலைனாலையும் கண்டிப்பாக அந்த முத்துவும் மீனாவும் கிரிஷை ஒன்று அப்படியே விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேருமே அவனை காப்பாற்றிடுவாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மீனா கேட்டுறாங்க. மீனா கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "அப்படின்னா நீங்கள் தான் ரோகிணி கிரிஷோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்ட உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.